ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்களோட ரிஸ்கியான ஒரு பைக் ரைடை தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் ரைடு போகிறதுக்கு எங்கள் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. ஆனாலும் அதையெல்லாம் மீறி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு 925 கிலோமீட்டர் பைக் ரைடு நாங்கள் போனோம். எங்கே போனோம், எதுக்கு போனோம், எப்படி போனோம், பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆச்சு, தங்கின ரூமுக்கு எவ்வளோ ஆச்சு, எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் போனோம், இப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்பு எந்த நோக்கத்துக்காக போனோம் அப்படின்னா, என்னோடய பொண்ணுக்கு வேளாங்கண்ணியில் வச்சு முதல் மொட்டை போடுறதுக்காக எங்கள் ஊரான தெற்கு தாமரை குளத்திலிருந்து வேளாங்கண்ணி வர என்னோட பஜாஜ் டிஸ்கவர் பைக்கில் தான் போனோம். யாரெல்லாம் போனோன்னா, நான், என்னோடய ஒய்ஃப் அண்ட் என்னோடய பொண்ணு டெலினா மெர்சி, இந்த 3 பேரும் உள்ளடக்கியது தான் இந்த ட்ரிப்பு. ஆக்சுவலாக வேளாங்கண்ணிக்கு இது வரைக்கும் பைக்கில் போனதில்லை அண்ட் ரூட்டும் தெரியாது. ஸோ கூகுள் மேப்பை நம்பி தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ட்ரிப் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, காலையில் 5:30 மணிக்கு அப்படியே நைஸாக வீட்டில் இருந்து கிளம்பி யாருக்கும் தெரியாமல் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோம். அப்படியே போகும்போது நம்ம அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள டேனியல் பெட்ரோல் பம்பில் பைக்கு ஃபியூல் டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புனோம். 5:30 மணிக்கு எடுத்த பைக்கை அடுத்த ஸ்டாப்பிங்கை நாங்கள் எங்கே நிப்பாட்டினோம் அப்படின்னா, நாங்குநேரில் இருக்கிற ஒரு 24x7 காஃபி டீ ஸ்நாக்ஸ் ஷாப்பில் தான் சரியாக 7:30 மணிக்கு இறங்கி ரெஃப்ரெஷ் ஆனோம். அந்த காஃபி ஷாப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, செம நீட்டாக ரொம்ப காமாக அந்த பிளேஸ் இருந்துச்சு. சுற்றி நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்க அப்படியே ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஃபீல் கிடச்சிது. ஊடாலேயே நிறைய ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. அது நல்ல ஒரு ஃபீலை கிடச்சிச்சு. அங்கேருந்து 7:45 கிளம்பி நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கே அப்படின்னா, 8:27 மணிக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ரெட்டியார்பட்டி மலை பக்கம் ஒரு இளநீர் கடையில் தான் இறங்கணும். அங்கே அந்த இளநீர் கடை பக்கத்தில் ஒரு மலை உச்சியில் 20 அடி உயரத்தில் ஒரு வரையாடு சிலை ஒன்று இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இளநீர் கடைக்கார அண்ணாச்சிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட நல்லதாக ஒரு இடம் தேடிட்டு இருந்தோம். ஒய்ஃபுக்கு வேறு பசிக்குது, அங்கே நிப்பாட்டுங்க, அங்கேருந்து சாப்பிடுவோம், இங்கே நிப்பாட்டுங்க, இங்கேருந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவள் வேறு பார்க்குற எல்லா பிளேஸையுமே கை காட்டிகிட்டு இருந்தா. முடியலையே, நாங்கள் என்ன பாட்டுப்பா முடியாது, ஆனால் இப்படி ஆச்சுன்னு பாட்டு முடியாது. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு பிளேஸாக பீஸ்ஃபுல்லாக இல்லை, இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒன்று அந்த இடத்துல தண்ணி இருக்காது, இல்லை தண்ணி இருக்கும் ஆனால் இடம் நல்லா இருக்காது, ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஒரு 10:30 போல் குறுக்கு சாலையில் இருக்கிற ஒரு குழந்தை இயேசு சர்ச்சில் வச்சு அந்த இடம் வந்து பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்குள்ள இடமா இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக நல்ல விசாலமாக இருந்துச்சு. ஸோ அந்த குறுக்கு சாலையில் இருக்கிற குழந்தை இயேசு சர்ச்சில் வச்சு தான் காலை உணவுகளை நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் 11 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி சரியாக அடுத்த ஸ்டாப்பிங்காக ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் 11:30 மணிக்கு இறங்கினோம். அங்கே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணியெல்லாம் குடித்து அடுத்து ஒரு 12:30 போல் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற கீழே சண்முகம் ரோட்டில் முத்துலட்சுமி அம்மானி ஒருத்தங்க ஒரு இளநீ கடை போட்டிருந்தாங்க. அங்கே நாங்கள் இளநீ குடிக்கிறதுக்காக இறங்கினோம். அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போகும்போது ஒரு 50 ரூபா கொடுத்து மாதாவுக்கு காணிக்க போடுறதுக்காக கொடுத்தாங்க. நாங்களும் ஓகே அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பை பார்த்து வண்டி ஓட்ட ஆரம்பித்தோம். மொபைலில் வேறு பேட்ரி வேறு கம்மியாகிட்டு இருந்துச்சு. ஸோ இனி மதிய நேரம் வேறு பசிக்கும். ஸோ அப்போது வந்து மொபைலும் சார்ஜ் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது நம்ம சாப்பிட்ற நேரத்தில் மொபைலை சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு கரெக்டாக கொஞ்சம் வேகமாகவே போனோம். மொபைல் எங்கே ஷட் டவுன் ஆகுதோ அங்கே நின்றுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ சரியாக ஒரு 2:30 மணிக்கு மொபைல் ஷட் டவுன் ஆச்சு. அப்புறம் பார்த்தோம் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கானி. அப்போது மதுரை டு ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் இருக்கிற அச்சுந்தன் வாயல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற அந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஹோட்டல் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல் பார்க்க நல்ல ராயெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. சார்ஜர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரிஃப்ரெஷ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ சார்ஜர் போடுறதுக்கு அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே சர்வ் பண்ணின எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் அந்த ஹோட்டல் கூடயே ஒரு அட்டாச்மெண்ட்டில் பேக்கரியும் இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே நல்ல நீட்டாக இருந்துச்சு. மொத்தத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பையன் வந்து எங்களை ரொம்பவே நல்லாவே கவனித்தாங்க. ஸோ நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா கட்டாயமாக இந்த ஹோட்டலில் போய் நீங்களும் வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி, கொடுக்குற காசும் ஒர்த்து அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக இங்கே வந்துன்னா அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு மொபைல் சார்ஜ் ஆனதும் சரியாக ஒரு 3:30க்கு அந்த பிளேஸில் இருந்து கிளம்பணும். அப்படியே ஒரு 5:15 போல் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற மெமிசல் அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே ஐங்கரன் காஃபி ஷாப்பில் வந்து ஈவினிங் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்காக இறங்கினோம். அங்கே வெங்காய பக்கோடா போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 5:35 போல் மறுபடியும் நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் 7:30 மணிக்கு நாச்சியாக்குளம் ரயில்வே கேட்டு க்ளோஸ் ஆகிருந்துச்சு.
ஸோ அந்த கேட் க்ளோஸ் ஆன டைமை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்காக அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய் இட்லியை பார்சல் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம். வேளாங்கண்ணி நெருங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே மின்னல், சரியான இடி அண்டு புயல் காற்று, ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, குண்டும் குழியுமா, லைட்டு வேறு இல்லை அப்படின்ட்டு ஒரே பீதி, அதாவது ஒரு திகில் ஃபீலிங் கிடச்சிச்சு. டைம் வேறு 9 ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் சரியான மழை, கொஞ்ச நேரம் ஒதுங்கி நின்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் வழி இல்லை, அவ்வளோ இருட்டு நடுவழியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 போல் ஒரு பெட்ரோல் பல்க் ஒன்று இருந்துச்சு, அங்கே தான் ஒதுங்கினோம். அங்கே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஒதுங்க வேண்டியதாக இருந்துச்சு, அவ்வளோ மழை. ஸோ ஒரு வழியாக 10:15 போல் நாங்கள் வந்து வேளாங்கண்ணி ரீச் ஆனோம். ஸோ அங்கே போயிட்டு தான் ரூம் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ரூம் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ரூம்ஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது கோயில் சார்ந்த திருப்பயணிகள் தங்குமிடம் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ணுற இடம் இருந்துச்சு. அண்டு நான் வேறு என்னோடய ஓன் வெஹிக்கிள்ஸில் போயிருந்தேன், அதாவது என்னோடய ஓன் பைக்கில் போயிருந்தேன். பைக் பார்க் பண்ணணும், நல்ல சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நான் இடம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே போகும்போது தான் சென்ட் ஜோசப் திருப்பயணிகள் இல்லம் என் கண்ணில் மாட்டிச்சு. அது ரொம்பவே வந்து பார்க்க சேஃப்டியாகவும் நல்ல விசாலமாகவும் இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக புக்கிங் கவுண்டர் போனோம். அங்கே ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டோம். பெர் டேக்கு வந்து 450 சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2 டேஸுக்கு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கீ டெபாசிட்னி அடிஷ்னலாக ஒரு 450, அதாவது 3 டேஸுக்கான சேர்த்து மொத்தம் வந்து 1350 ரூபா வந்து நம்மகிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. போகும்போது நம்ம ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த 1 டேக்குள்ளே 450, அதாவது கீ டெபாசிட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு ரூம் நம்பர் 51 வந்து நமக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ 2 பெட் உள்ள ஒரு ரூம் தான் நமக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் புக் பண்ணிவிட்டு ரூமில் போய் நல்லா ஹால்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்தோம். நைட்டு டின்னரை முடித்தோம். The next day. அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசாலமான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. வெஹிக்கிள்ஸ்க்கும் சேஃபாக காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. நம்ம ரூமில் இருந்து பார்த்தா அந்த ஜீசஸ் ஸ்டேச்சு தெரியும். நாங்கள் 2க்கு எடுத்த ரூம் ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு. அண்ட் மார்னிங் சாப்பாடுக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசித்தோம். என்ன ஒரு ஆச்சரியம், அதுவுமே நான் இருந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து சேல் பண்ணாங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிள்ளைக்கு மொட்டை போடணும்ல, ஸோ அப்படியே அவளை ஐஸ் வச்சு குஷிப்படுத்தி அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்து அவளை உஷார் பண்ணிவிட்டு ஹலோ ஒபாமா. மொட்டை அடிக்கிற பிளேஸ் போனோம். அங்கே ஒரு ஆளுக்கு மொட்டை போடுறதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் மொத்தம் 3 பேர் 3 பிளேடும் வாங்கிக்கிட்டு 150 ரூபாயும் கொடுத்து பில்லை வாங்கிட்டு நாங்கள் மொட்டை அடிக்க போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட் நான் எனக்கு மொட்டை போட சொன்னேன். ஏன் அப்படின்னா என் பொண்ணுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் மொட்டை போடுறது. ஸோ அவள் கத்தியை பார்த்தா பயந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக முதல்ல நான் எனக்கு மொட்டை போட வச்சேன். ஸோ நான் எனக்கு போடுற மொட்டையை பார்த்தாலா கூட ஆள் கொஞ்சம் கூலாவா அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு மொட்டை போட்டிருந்தேன். ஒரு வழியாக என் தலையில் இருந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு 2வது என் பொண்ணுக்கு மொட்டை போட போனான்னு பார்த்தா அவள் வந்து பயங்கர அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரையே கூட்டுட்டா. மொட்டை போடுற அண்ணாச்சியுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா. அந்தளவுக்கு வந்து பயந்து போய் ரொம்ப அழுதா. அந்த சம்பவத்தை நான் என் வாயால் சொல்கிறத விட நீங்களே அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி போய் தொலைங்கடா அப்படின்ட்டு கடல் பக்கம் போய் காலை நினச்சிட்டு வரலாம்னு பார்த்தா அங்கே மீன் விற்கிறவங்கலேருந்து ஜோசியக்காரங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க, அப்புறம் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு குரூப்ஸ்னி ஒரே டார்ச்சர். ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க.
யூடியூப்பில் வர்ற வீடியோவை கூட ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடலாம். ஆனால் இவங்களெல்லாம் கட்டாயமாக ஸ்கிப் பண்ண முடியல. அப்படியே வந்து கொரோனா போல் நம்ம கூட வந்து ஒட்டிக்கிட்டாங்க, இதை வாங்குங்க அதை வாங்குங்க அப்படின்ட்டு. இதில் ஒரு அம்மா வேறு ஜோசியம் பாருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தினால நாங்களும் வேறு வழி இல்லாமல் ஜோசியம் பார்த்து முடிச்சுட்டு, அப்பாடா இனிமேல் இவங்க தொல்லை இருக்காதுன்னு பார்த்தா அடுத்த ஜோசியக்காரங்க வேறு எங்ககிட்ட ஒருக்கா பாருங்கள் அப்படின்னு வந்து தொந்தரவு. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்பா போதுண்டா உங்கள் தொல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர், சார் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, ஃபோட்டோ எடுத்தால் உடனே நான் உங்களுக்கு ஃபோட்டோ தந்துடுறேன் அப்படின்ட்டு அவரோட பேச்சில் இம்ப்ரெஸ் ஆகி கடைசியில் அவருக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்து முடிகிறதுக்குள்ளே அடுத்த ஃபோட்டோகிராஃபர் வந்து என்கிட்டே ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு அவரும் வந்து நிற்கிறாரு. அப்புறம் சர்ச்சுக்குள்ளே போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு எங்களோட வேண்டுதலை வேண்டிக்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு ரூம் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சர்ச்சு போனோம். ஈவினிங் போல் ஒரு சின்ன பர்ச்சேசிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7:15 போல் வேளாங்கண்ணிலேருந்து ஊருக்கு கிளம்புனோம். வர்ற வழியில் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி மழை. ஸோ பாதி நேரம் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒதுங்கி தான் நின்னோம். அவ்வளோத்துக்கு மழை நிற்கவே இல்லை. அண்ட் அப்புறம் மதியம் ஒரு 12:30 மணிக்கு உப்பூரில் ஒரு பிரியாணி ஷாப்பில் போய் பிரியாணி சாப்பிட்டோம். ரொம்ப மோசம்லாம் இல்லை, ஓகே தான். நாங்கள் எதிர்பார்த்த ட்ராவல் டைமை விட ஒதுங்கி நின்ற டைம் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால் நாங்கள் வீட்டுக்கு சேர்கிற நேரம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தை விட ரொம்பவே டிலே ஆச்சுன்னே சொல்லலாம். மொபைலில் வேறு சார்ஜ் கம்மியாகிட்டு இருந்து, இது வேறு தெரியாத ஊர், பேட்ரி ஷட் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது திருநெல்வேலி பார்டரை போயிடணும், ரீச் ஆகிடணும் அப்படின்ட்டு பைக்கில் வேகமாக போனோம். பாதி நேரம் மழையில் தெருவிளக்கு இல்லை, ஒரு ரோடு வேறு கரடு முரடாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடில் வந்து குண்டு குழியெல்லாம் எதுவுமே தெரில. எல்லா குண்டுகுழியுமே இறக்கி தான் திருநெல்வேலி பார்டரை ரீச் பண்ணோம். ஸோ திருநெல்வேலி பார்டரை ரீச் பண்ணும்போது மணி கரெக்டாக 8:15. ஆல்ரெடி ஃபோன் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நமக்கு திருநெல்வேலி வந்துட்டோன்னா நம்ம பார்டர் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியான ரூட்டு தான் அப்படின்ட்டு திருநெல்வேலியை ரீச் பண்ணோம். ஸோ கடைசியாக ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி ஹைவேயில் இருக்கிற ராண்டேவ் பேக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு 9 மணி போல் நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். இங்கே டின்னரு, டிஷ்ஷஸ்ஸு, பிளேஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. டிஷ்ஷஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு, ஆனால் லேட்டாக வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. சீட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸுமே நம்மளை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அங்கே பரோட்டா சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒருத்தனையும் சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11:11க்கு நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். நல்லபடியாக வேளாங்கண்ணி போகிறதுக்காக முன்னாடி எங்கள் பனிமை எண்ணெய் சர்ச்சில் போய் சேஃப்டிக்காக வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணேன். ஸோ அந்த ப்ரேயருக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட் கிடச்சிச்சு. அண்ட் நல்லபடியாக வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்ததுக்காக பனிமை அன்னைக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி நன்றி செலுத்திட்டு வந்தேன். போகையிலும் வருகையிலும் பனிமை மாதா மற்றும் வேளாங்கண்ணி மாதாவோட அருள் எங்களுக்கு நிறையவே கிடச்சிச்சு. நிறைய அதிசயங்கள் வேறு நடந்துச்சு, அதை எங்களால் உணர முடிஞ்சிச்சு. அதிலிருந்து இன்னும் மாதாம்மா மேலே ஒருபடி கூடுதல் நம்பிக்கை வந்துச்சு. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு, முடிஞ்சிச்சு. நன்றி.